Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த லைனில் ஜாயின் பண்ணி இருக்கிற ஜெயந்தி சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தருக்குள்ள உங்களுக்கு என்னுடைய கிரீட்டிங்ஸ். பிரைஸ் தி லார்ட். தெய்வா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லோரையும் கர்த்தர் அற்புத விதமாய் நடத்தி வருகிறார். இந்த நாட்களிலும் தேவன் தம்முடைய தாசனை அனுப்பி தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி, தேவன் தம்முடைய தாசனை தம்முடைய ஜனங்களின் வீடுகளுக்கு கூட அனுப்பி ஆசீர்வதித்தும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்போதும் கூட நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணி, நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் மன்றாடுவோம். Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory to God. Praise you, praise you, praise you, praise you, God. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, stodram, 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 stodram. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கட்டி கொடுத்த வீட்டிற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை காவல் காக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you. கர்த்தர் உம்முடைய தாசனை அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எங்களோடு இடைபடும்படி கர்த்தர் பரலோகத்திலிருந்து உம்முடைய தூதுகளை அனுப்புகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, praise you. இதோ பாவிகளுக்கு புகலிடமாயிருக்கிற இயேசுவே, உம்மிடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பாதத்திலே எங்களை சரண் கொடுக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த ராத்திரி வேளையிலேயும் கூட ஒரு மனதோடு ஒரு முகமாய் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டுமே அப்பா. பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. பரிசுத்த ஆவியானவர்கள் நடுவிலே அசைவாட வேண்டுமே. உம்முடைய வல்லமையை எங்கள் மேல் ஊற்ற வேண்டுமே. எங்கள் மன கிலேசங்கள் அகற்றப்பட வேண்டுமே அப்பா. எங்கள் உள்ளம் பொங்கி பொங்கி கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கலிகூறுகிற அனுபவத்திலே கடந்து வர வேண்டுமே. எங்கள் உள்ளத்திலே ஒரு ஊற்றுக்கண் திறக்கப்பட்டிருக்கணுமே அப்பா. ஓ, ஜீவ நதியாய் நீர் பொங்கி பொங்கி வரணுமே அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுகிற ஜீவ நதி, ஹalleluya, எங்கள் நடுவிலே இந்த வேளையிலே தோன்றிட வேண்டுமே அப்பா. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. இரட்டிப்பான நன்மையினாலே இந்த நாளிலே எங்களை திருப்தியாக்குவீராக. கர்த்தர் எங்களை அபிஷேகிப்பீராக ராஜா. உடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்தட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். Glory, 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 glory. இதோ மகிமையின் மேகம் எங்கள் வீடுகளிலே நாங்கள் இருக்கிற வசிக்கிற பகுதிகளிலே அது கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயங்கள் நீங்கணுமே இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Glory to God. Hallelujah, hallelujah. Stodram, 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 stodram. Hallelujah. Thank you, Lord. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah, hallelujah. உம்மை ஆராதித்து மகிழ்கிறோம். உம்மை துதித்து இந்த வேளையிலே நாங்கள் ஆரவாரம் செய்கிறோம் அப்பா. Hallelujah. Praise the Lord. தாவீதை போல. Thank you, Jesus. ஆண்டவரே, உம்மை கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிடப்படத்தக்கவராய் இருக்கிறீர். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம்.
Praise the Lord. Hallelujah. வசனங்களை நாங்கள் கவனிக்கிற போது எங்கள் இருதயம் உமக்குள்ளாக பூரிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. உடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. பாடலின் சில வரிகளை கூட பாடிட்டு நம்ம வேதவசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கீரிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கீரிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. Praise the Lord. Glory to God. Hallelujah. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈர்ந்திடுவேன் நான், இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈர்ந்திடுவேன் நான், எந்த அரும்பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் நான், எந்த அரும் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் நான், விந்தை கீரிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிலுவையின் உபதேசம், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருடைய பாரங்களை இன்னொருவர் சுமந்து கொள்ளுங்கள், ஒருவர் மேல் ஒருவர் இப்படி பட்சமாய் இருந்தால் நாம் கிறிஸ்துவினுடைய எல்லா அந்த நீதியையும் பிரமாணங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்து தொங்கி மரணித்ததான சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சத்தியம் அதுதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கசந்த மாறா அது மதுரமானது. எப்படி தெரியுமா? ஒரு மரத்தின் ஒரு துளியை வெட்டி மோசேயிடத்துல தேவன் பேசுகிற போது சொன்னார், மரத்தினுடைய ஒரு துளியை வெட்டி அதை நீ அந்த கசந்த மாறாவின் மேல் போடு. ஹல்லேலூயா. அது மதுரமாக மாறி தண்ணீரை பருக முடியாமல் தாகத்திலே வனாந்திரத்திலே தவித்துக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சத்திய ஆலோசனை, அந்த மரத்தின் ஒரு பகுதியை நீ வெட்டி தண்ணீரிலே போடு. ஹல்லேலூயா. அந்த மரம் சிலுவையின் மரம். அதிலே ஹல்லேலூயா நம்முடைய கிறிஸ்து இயேசு வெட்டப்பட்டவராய், குத்தப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய் அங்கே அவர் தவித்து நமக்காய் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அவர் சிந்தினதான இரத்தம், ஹல்லேலூயா, அது நம்முடைய கசப்பான நம்ம வாழ்க்கையில அது கடந்து வருகிற போது மதுரமான அனுபவங்களை அது நமக்குள்ளே உண்டாக்குகிறது.
கசந்த மாறாவின் அனுபவம் குடும்பத்திலேயோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ, இருதயத்திலேயோ, ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவிலேயோ இல்லாதபடிக்கு அது முற்றிலும் மாற்றி போடுகிறது. ஹல்லேலூயா. கசந்த மாறா மாறட்டும் இந்த நாட்களில். ஹல்லேலூயா. விந்தை கீரிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கீரிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலேயும் பக்தி உள்ளவர்களை தமக்காக பிரித்து தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. பக்தியற்ற ஜனங்களாய் சில சமயங்களிலே நம்ம மனதை காரியங்கள் மாற்றி போடுகிறது. Praise the Lord. ஒரு பக்தி இல்லாத ஒரு நிலைமையில நம்மை கொண்டு செல்லுகிற அநேக காரியங்கள் இந்த பூமியிலே உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு உலகத்திலே ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவபக்தி அதிகமாய் பெருகி இருக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்துல அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவனுடைய பக்தி, தேவ பக்தி நமக்குள்ளே விருத்தி அடைய வேண்டும். அவருடைய சிலுவையின் மேன்மையை உணர்கிறவர்களாய் நாம் இருக்கிற போது தேவ பக்தி நமக்குள்ளே விருத்தி அடையும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்குள்ளே விருத்தி அடைய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தேவ பக்தி. பக்தியுள்ள ஜனமாய் நாம் காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. தேவ பக்தி என்கிற உணர்வு இல்லாமல் ஜீவித்துக் கொண்டு இருக்கிற அனுபவத்தில் அநேகர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை சிந்திக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க முடியல, கேட்க முடியல, தேவனை துதிக்க மனம் வரல, ஆராதிக்க இஷ்டம் இல்ல, சபையில ஒரு ஆனந்தமாய் காணப்பட முடியல. காரணம், எல்லாவற்றையும் ஒரு அறிவின் பிரகாரமாகவே பார்க்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற மனுஷர்கள். ஆனால் வேறு ஒரு உணர்வு இருக்கிறது. It is not an intellectual feeling that we have towards God. It is the reverential fear that we have towards God. Hallelujah. Praise the Lord. And the fear of God is the beginning of wisdom. Hallelujah. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அப்ப தேவ பக்தியோடு நம்ம காணப்படணும். இந்த நாட்களிலே வேத வசனங்களும் கூட எப்படி கற்பிக்கப்படுகிறது? As if it is an intellectual asset. ஹல்லேலூயா. அது ஒரு intellectual asset மாதிரி இல்லை, அது பக்திக்குரியது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தூபம் காட்டுவார்கள், அவியாமல் இரவெல்லாம் எரிகிற விளக்கை ஏற்றுவார்கள். Praise the Lord. Hallelujah. Glory to God. தேவனுடைய ஆலயத்தை பராமரிப்பார்கள், அதற்கு காவல் நிற்பார்கள். அங்கே தூபங்கள் ஏற்றப்படும், அங்கே நறுமணம் பொருந்திய வாசனை எழுப்பப்படும், பலிகள் செலுத்தப்படும். அந்த இடத்துல ஜனங்கள் பயபக்தியாய் தேவனிடத்திலே கடந்து வருவார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பலிபீடத்தின் முன்பாக வருவார்கள், அந்த கூடாரத்துக்குள்ளே அல்லது கூடாரத்துக்கு வெளியே வந்து நிற்பார்கள். எல்லாம் பார்த்தால் ஒரு பக்தியின் அனுபவங்களோடு ஜனங்கள் நகர்ந்து அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. தேவதாசர்கள் அப்படிதான் காணப்பட்டார்கள். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் அது கூடாரத்துல போய் தான் அப்படி இருக்கணும்னு இல்லை, ஒரு கட்டிடத்துக்குள்ள போய் தான் அப்படி இருக்கணும்னு இல்லை. நம்ம வீடுகளில, நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நம்ம தேவ பக்தியோடு நம்மளுடைய மனம் அது இன்னமும் பக்தியில விஸ்தாரம் அடைகிற அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Glory to God. Praise the Lord. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தமக்கென பிரித்து அவர் தெரிந்து கொண்டார். Hallelujah. Glory to God. Thank you Jesus. நம்ம உலக அலுவல் நமக்கு அதிகம்,
உலக வேலை காரியங்கள் அதிகம், நம்மளுடைய ஓட்டம் பிரயாசங்கள் அதிகம். ஹalleluya. ஆனாலும் கர்த்தர் தமக்கு தம்மேல் பக்தியுள்ளவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. Glory to God. அவர்களுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் சோதித்து அறிந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. காலைதோறும் எழும்புகிற போதே அவருடைய புதிய கிருபைகளை எதிர்பார்த்து ஒரு பக்தியோடு அவரை ஆராதித்து துதித்து நாம் எழும்பி பழக வேண்டும். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படி நம்ம அதுல நல்ல விரிவடையும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். அதற்கு முன்பாக பிரைஸ் தி லார்ட். நம்ம கடந்த வாரங்களிலே சிலர் கடந்த வாரங்களிலே நீங்க அட்டன் பண்ணல, ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ரெக்கார்டிங் ஆன்லைன்ல இருக்கு. ஆனாலும் கூட அதனுடைய சுருக்கமாய் நான் சொல்லி கடந்த 2 வாரங்களாய் ஒரு தொடர்ச்சியாய் ஒரு சில காரியத்தை பார்த்து வருகிறோம். அதனுடைய 3வது வாரமாகத்தான் இன்றைக்கு இருக்கும். இதுல முதல் வாரத்துல ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். கற்பனை, கர்த்தருடைய கற்பனை. அதுக்கப்புறம் பிரமாணம், வார்த்தைகளாக, அதாவது கற்பனைன்னு ஒரு வார்த்தை, பிரமாணம்னு ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போன வாரம் நம்ம தேவனுடைய சித்தம் என்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய கிறிஸ்துவின் சிந்தை என்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப கற்பனை, பிரமாணம், சித்தம், சிந்தை, இப்படி நம்ம 4 வார்த்தைகளை ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. அப்புறம் நம்ம அதனுடைய காரியத்தை நம்ம எப்படி அதை எந்த ஒரு தன்மையில அதை விளங்கி கொண்டோம் என்றால், கற்பனையின் பொருள் என்னவெனில் அப்படின்னா, 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மனுஷன், அவன்கிட்ட ஒரு பையன் சிறுவன்ட்ட ஏபிசிடி கற்றுத்தராங்க அப்படின்னா, அவன் 12th வரும்போது அதே ஏபிசிடி கற்றுத்தர மாட்டாங்க. அதை பயன்படுத்தின வார்த்தைகள், அதை பயன்படுத்தின காரியங்களை, புஸ்தகங்களை அவன் வாசிக்க அவன் அறிந்திருப்பான். அதுபோலதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று விரும்புவோமே ஆனால் நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும், கர்த்தர் சுவிசேஷத்திற்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். சுவிசேஷம் என்றைக்கும் வல்லமை உள்ளதுதான், என்றைக்கும் நம்மை அது விடுவிக்க தன்மை உள்ளதுதான். ஆனாலும் கூட சுவிசேஷத்திற்கு அடுத்த ஒரு அப்படி இல்லாமல் பூரண சுவிசேஷம் என்கிற ஒரு ஒரு உபதேசத்திற்குள்ளே நம்மை நடத்துவார். அப்படியானால் என்ன, அதனுடைய ஒரு அடுத்த பகுதி, ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் போகும்போது அதே காரியத்தினுடைய இன்னமும் ஒரு விரிவாக்கம், இன்னமும் ஒரு அடுத்த படி கற்றுக் கொடுக்கப்படும். அப்படிதான் கற்பனை, வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்து நம்ம பார்த்து வந்தால் தேவனுடைய கற்பனை, கர்த்தருடைய கற்பனைன்னு வரும். ஆனால் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற போது அவன் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வசனத்திலே கற்று தேர்ந்தவனாய் இருக்கிறபடினாலே அவனுக்கு என்னெல்லாம் தெரியும். தீமோத்தேயுவுக்கு கர்த்தருடைய கற்பனைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்ப பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற போது சரி, இவன் கற்பனைனா என்னன்னு தெரிஞ்சிருப்பான். ஏன்னா இவன் சிறு வயதுல இருந்து தன் பாட்டி தன் அம்மாவினாலே கற்றுக் கொடுக்கப்பட்ட, அவனும் வசனத்தை வாசித்து வளர்ந்து வந்தவன். அவனுக்கு இப்ப அடுத்த கட்டமா ஒண்ணு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப பவுல் எழுதுகிற போது எழுதுகிறார், கற்பனையின் பொருள் என்னவெனில். அப்படி ஒரு வசனம் உண்டு. வசனத்தை எல்லாம் மறுபடியும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. அதை தான் நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானித்தோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று அதை விவரித்து சொல்லியிருப்போம். அல்லேலூயா. அப்ப அடுத்த கிளாஸ் வரும்போது கொஞ்சம் அதனுடைய விரிவாக்கம், அடுத்த படி, இன்னமும் கொஞ்சம் ஆழம், அப்படிதான் நமக்கு வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பிரமாணம் என்றால் நியாய பிரமாணம். ஆனால் அது எப்படி புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிற போது நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற போதே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. பிரமாணம்னு வந்துட்டா கற்பனைக்கு எப்படி ஒரு பொருள் உண்டோ, பிரமாணத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப பிரமாணத்தினுடைய நோக்கம் அதை எப்படியாய் அழைக்க வைத்தது புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற போது, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. அந்த 2 வார்த்தைகள் அதை நம்ம கற்றுக்கொண்டோம். அதற்குரிய வசனங்களை தியானித்தோம். அதற்கப்புறம் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த காரியம் தேவனுடைய சித்தம். அதுவும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்து
சொல்லப்பட்டு வருகிற, அதிகமாய் விசுவாசிகள் நடுவில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. தேவனுடைய சித்தம், தேவனுடைய கற்பனை, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்று வருகிற போது அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதை தொடர்ந்து தேவனுடைய தேவனுடைய சித்தம் என்று வருகிற போதே தேவனுடைய கிறிஸ்துவின் சிந்தை என்பதையும் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா, க்ளோரி. தேவனுடைய சித்தம் என்றால் அதை நம்ம எப்போதும் அறிந்திருந்தாலும் அதற்கு ஒரு அடுத்த வகுப்பின் பாடம் எப்படி இருந்தது? நம்ம என்ன வாசித்தோம்? அவருடைய தேவனுடைய சித்தத்தின் ரகசியம். அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். இப்ப தேவனுடைய கற்பனையின் பொருள், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அல்லது ஆவி பிரமாணத்தின் நோக்கம், தேவ சித்தம், ஆனால் சித்தத்தினுடைய ரகசியம், அதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்படிதான் வசனத்துல பவுல் எழுதுகிற போது, நிருபங்களிலே அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய சித்தம், அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் அந்த சித்தத்தின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுகிற போது அவன் அந்த சித்தத்தை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லது அந்த தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியும், அதை விரும்ப முடியும். அல்லேலூயா. அப்ப ஒரு பகுதியிலேயே ஆவியானவர் நம்மை வைக்க மாட்டார். அதனுடைய மேலும் மேலும் அதனுடைய காரியங்களை நமக்கு விவரித்து ஆழமாய் ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவின் சிந்தை. இப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வருகிற போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு குறிப்பிட்ட வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் அதுல நம்ம அறிந்து கொண்டது என்னன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தொடர்ந்து அந்த வசனம் வரும், அவர் என்ன செய்தாரு? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் சிலுவையின் மரண பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையிலே அவர் மரணித்ததுதான் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார், பூரணமாய் அதை நிறைவேற்றி முடித்தார். ஆனால் அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? பிலிப்பியர் 2:5 கொடுக்கப்பட்டிருந்தது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை, ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் டைனமிக்ஸ், அந்த ட்ரூத் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு, அதை தான் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற 2 காரியங்கள் அல்லது 2 வார்த்தைகள் உண்டு. நமக்கு 15 நிமிடத்திற்குள்ளாக அதை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய காரியம் என்ன என்பதை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி கற்பனை, பிரமாணம், தேவ சித்தம், கிறிஸ்துவின் சிந்தை, இப்படி எல்லாம் காரியங்கள் உண்டோ, அதே போலதான் அதிகமாய் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இருந்து சொல்லி தரப்படுகிற இன்னொரு வார்த்தை அல்லது நமக்கு அதிகமாய் மோஸ்ட் பாப்புலர் வேர்ட் என்ன வேதத்தில் பார்க்கிற போது தேவனுடைய நீதியாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? தேவனுடைய நீதி அப்படின்னு ஒண்ணு இருப்பதை நாம் வேதத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளுகிறோம். உலகத்துல அதை நாம் தேடுகிற போது நமக்கு அது கிடைக்காது. ஆனால் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற போது அவரிடத்துல நீதி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்ல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நமக்கு வசனங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நீதியுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நீதிபரர், அவர் நீதி செய்கிறவர். Glory to God. அவர் நியாயப்பிரமாணிக்கர். Glory to God. Praise the Lord. அவர் நீதி செய்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். தேவ நீதி என்பது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது புதிய ஏற்பாட்டு நாட்களிலே மாத்திரமல்ல,
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இருந்தும் கூட அது அதிக அதிகமாய் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதான அநேக தாசர்களால அறிந்து கொள்ளப்பட்டதுமான காரியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நீதி உண்டு. ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் போய் விசாரித்தால் அவன் ஒரு நீதியை வைத்திருப்பான். ஒரு தேசம் என்று இருந்தால் அது ஒரு நீதியை வைத்திருக்கும். ஒரு குடும்பம் என்றால் 2 குடும்பத்துக்கு இடையே பிரச்சனைனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் விசாரித்தால் அவர்கள் பக்கம் ஒரு நீதி இருக்கும். ஒரு காரியம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. அந்த காரணம் தான் அவர்கள் சொல்லுகிற இதுதான் எங்களுடைய நீதி என்று சொல்லுகிற அளவிலே அது இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவன் அவருடைய நீதி என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிற போது பெரும்பாலுமான சமயத்துல என்னதான் நமக்கு மனசாட்சி எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லிக் கொண்டாலும், என்னதான் நம்ம நல்ல விதத்துல வளர்க்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டாலும், தேவனுடைய நீதியை நாம் நடப்பிக்க அறியாதவர்களாய் இருக்கிறோம். அல்லது தேவனுடைய நீதியை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. ஆனால் வேதத்திலே பார்த்தால் கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதை அங்கே நாம் வாசித்துக் கொண்டே வர முடியும். Praise the Lord. Hallelujah. 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாக்களும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அல்லேலூயா. பிரபுக்களும் ராஜாக்களும் கூட தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 145:17 கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியை போய் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் அவர் நீதிபரராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறபடினாலே, அவர் நீதிபரராய் இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, கர்த்தர் நீதியை நடப்பிக்கிறவராய் இருக்கிறபடினாலே, அவராலே பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் நீதியின் பலிகளை செலுத்திட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பலிகளை செலுத்த நம்ம பழகி இருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பலிகளாய் இருக்க வேண்டும்? நீதியின் பலிகளாய் அவைகள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மிலே அநீதி இருக்கக்கூடாது. நம்ம குடும்பங்களிலே அநீதி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்தில அநீதி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீதியின் பலிகளை செலுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 11ஆவது அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம், கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். Glory to God. Praise the Lord. சங்கீதம் 22:31 அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இனிமேல் பிறக்க போகிற ஜனங்களுக்கு ஒரு கூட்டம் ஜனம் வந்து என்ன சொல்லுமாம்? இது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் நீதிபரர், அவருடைய நீதி என்னது என்பதை ஜனங்கள் தங்களுக்கு பிறக்க போகிற ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் காலங்காலமாய் ஜென்ம ஜென்மமாய் ஹல்லேலூயா அவருடைய நீதி அறிவிக்கப்பட்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. Praise the Lord. அவருடைய நீதி வானங்கள் வெளிப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம்? அவ்வளவு வெளியரங்கமாய் அது இருக்கிறது. எங்கேயும் ரகசியமாய் பூட்டு போடப்பட்டு வைக்கப்படவில்லை. எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில அவருடைய நீதி வெளிப்படையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே தான் புறஜாதிகளும் கூட கடவுள் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுவார்கள், அவரிடத்திலே என்னுடைய நீதி உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God.
பூமியிலே அவனுக்கு நீதி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னுடைய நீதியை பெற்று தருகிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, glory to God. ஒரு வழக்கிலே தோற்று போயிருப்பார்கள், ஒரு சண்டையிலே ஒரு வாதத்திலே தோற்று போயிருப்பார்கள். ஆனால் அவர்களும் கூட சொல்ல முடியும், எங்களுடைய நீதி கர்த்தரிடத்திலே உண்டு என்று. ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நீதிபரராய், நீதி செய்கிறவராய், இப்ப இல்லைனாலும் ஒரு நாளிலே எனக்கு அவரிடத்துல இருந்து நீதி கிடைக்கும் என்றுதான் புறஜாதிகளும் கூட காத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 103:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்களின் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119:7 சொல்லுகிறது, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் தேவனுடைய நீதி வசனங்களிலே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது, வானங்களிலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை தேடுங்கள் என்று, அதையே நீங்கள் நாடுங்கள் என்று வேதம் கற்பிக்கிறது என்று வருகிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். என்னுடைய சாதாரணமான இருதயம் என்னுடைய சொந்த நீதி உடையது. என் பக்கம் ஒரு நீதி, அவன் பக்கம் ஒரு நீதி, சொந்த நீதி. இது எப்படி சுய நீதி? இது எப்படிப்பட்டது? அழுக்கு கந்தைகளா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுகிற போதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயம் செம்மையான இருதயமாக மாறி அது உம்மை துதிக்கும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோமே, ஆனால் தேவனுடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எது நீதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் பாதையில தனிப்பட்ட முறையில ஆவியானவர் நமக்கு அதை இன்னமும் நம்மளுடைய வாழ்வின் பகுதிகளில அதை நாம செலுத்தி கொள்ளும்படி ஒரு உதவ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதற்கு உள்ள ஒரு விருப்பம் நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம வசனத்துல முதல்ல வாசிச்சோம், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று. அப்படி தேடுகிற போது அவர் நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துவார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை அவருடைய நீதியின் பாதைகளிலே நடத்துவார். He will lead us for his name's sake in his paths of righteousness. Hallelujah, glory to God, hallelujah, praise the Lord. இது முதலாவது வார்த்தை இன்று நம்ம அறிந்து கொள்கிறது என்ன? நீதி, கர்த்தருடைய நீதி, தேவனுடைய நீதி அப்படின்னு ஒரு பெரிய சத்தியம், ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எப்படி கர்த்தருடைய கற்பனை என்று நம்ம பார்த்தோமோ, எப்படி தேவனுடைய சித்தம் என்று பார்த்தோமோ, அதே போல கர்த்தருடைய நீதி என்று காரியம் உண்டு. ஆனால் எப்படி கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று பார்த்தோமோ, அதே போல இந்த நீதியை குறித்தும் ஒரு அடுத்த பகுதி நமக்கு வேதத்திலே கற்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நீதியை குறித்தும் ஒரு அடுத்த காரியம் வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Glory to God, hallelujah. அதை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். Praise the Lord. 3வது வசனம் வாசிக்கலாம். Romans 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. Hallelujah, praise the Lord, hallelujah. நீதினா அது கர்த்தருடைய நீதிதான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நீதி, நாம நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் கர்த்தருடைய நீதியை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும், நீதி செய்கிறவர்களாய் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நாம நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். அப்படின்னும் போது அதை எப்படி சொல்லித்தரப்படுகிறது? பவுல் எழுதுகிற போது அவன் சொல்லித் தருகிறான், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. தேவனுடைய நீதியை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் அதோடு நின்று போகல. நாம எப்படி அவருடைய நீதி அதை கைக்கொள்வது, அல்லது நமக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை சோதித்து அறிகிற போது நம்மை நீதிமானாக எப்படி கண்டறிகிறார் என்றால்,
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது தொடர்ந்து வசனங்களிலே 6வது வசனம், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. அல்லேலூயா. தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற, எவ்வளவு பெரிய சாட்சி. தேவன் ஒரு மனுஷனை நீதிமான் என்று எண்ணுவதற்கு மனுஷன் என்ன கிரியை செய்ய வேண்டும்? கிரியைகள் இல்லாமல். அல்லேலூயா. 6வது வசனத்துல கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. அது எப்படி? ஏதாவது நல்ல கிரியைகள் செய்திருக்கணும்ல. அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது, இந்த நீதியை எப்படி நம்ம கைப்பற்றி கொள்ளணும், அல்லது தேவனுடைய நீதியை நாம் எப்படி தேடி அடைந்து கொள்ளணும்? தேவனை விசுவாசிக்கிற போது அது நமக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப கிரியைகள் ஒரு பக்கம் இருக்கு, மனுஷனுக்குள்ளே ஆவி ஒரு பக்கம் இருக்கு. கிரியைகள் மேம்படணும் தான், கிரியைகள் நற்கிரியைகளா இருக்கணும் தான், ஆனால் அது காரணமாகாது. ஒருவன் நீதிமான ஆக எண்ணப்படுவதற்கு கிரியைகள் காரணமாக இருக்காது. ஆனால் அவனுக்கு தேவன் மேல இருக்கிற விசுவாசம் ஒரு காரணமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வருகிற போது அவனுடைய ஆவி மாறும். அல்லேலூயா. அது கிரியைகளையும் காலங்களிலே அது ஒரு கனி கொடுப்பது போல கிரியைகளையும் மாற்றி கொண்டு வரும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை நீதிமான் என்று எண்ணுவதற்கு அவனுக்குள்ளே கர்த்தர் மேல விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7ஆம் வசனத்திலே எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது. அப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது. இப்ப நமக்கும் அப்படியே எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப விசுவாசம் தான் 11வது வசனத்துல இதனுடைய 2வது பகுதியை வாசிக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக. அல்லேலூயா. ஆபிரகாம் அவர் இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா, praise the Lord. அப்ப எப்படி கற்பனையின் பொருள் என்று பார்த்தோம், பிரமாணத்தின் நோக்கம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று அறிந்து கொண்டோம். அதுபோலதான் கர்த்தருடைய நீதி என்கிற அளவிலே நாம் நின்று போவோமே, ஆனால் அது வானங்களிலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, புறஜாதிகளுக்கே தெரியும். அது அல்ல சுவிசேஷத்தின் ரகசியம் அல்லது வெளிப்பாடு. தேவனை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப விசுவாசம் உள்ளவனுக்கு நீதி, தேவனுடைய நீதி உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப விசுவாசம் இல்லாமல் எவ்வளவுதான் அவன் கிரியைகள் செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு அது தேவனாலே நீதிமான் என்று அவன் கருதப்படுவதில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேகமாய் நான் 2வது வார்த்தையும் சொல்லி முடிக்கிறேன், அப்பதான் இது ஒரு முழுமை அடையும். 9 மணி ஆக போகுது, இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம அதை பார்த்து முடிக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதற்கு முன்பாக இன்னும் ஒரு வசனம் கூட, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஆமென், அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். அப்ப தேவனை விசுவாசித்தான் என்றால் என்ன? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காண்பிக்கும்படிக்கு. அல்லேலூயா. இப்படித்தான் ஒருத்தன் நீதிமான் ஆகிறான். விசுவாசி அதனாலதான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான், கருதப்படுகிறான். அது ஒரு பாக்கியமான காரியமா இருக்கிறது. சரி, இரண்டாவது வார்த்தையை நம்ம பார்ப்போம். முதலாவது கர்த்தருடைய நீதியை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நீதியினுடைய நீட்டிப்பு அல்லது அதனுடைய அடுத்த பகுதியை நாம் இன்று கற்றறிந்து கொண்டோம். நம்ம அறிந்த விஷயம் தான், இருந்தாலும் அதை பரிசுத்தாவியானவர் நமக்கு நம்ம இருதயத்தில் அதை நல்ல நினைப்பூட்ட வேண்டும். தொடர்ந்து இரண்டாவது வார்த்தை ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Praise you, Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே இருந்தும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தும் இன்னொரு வார்த்தை தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. என்ன வார்த்தை? கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கர்த்தருடைய வசனத்துல தான் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளேயே கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் என்று வசனமே கர்த்தருடைய வசனத்திற்கு சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எப்படி பிரமாணம், தேவ சித்தம் இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டோமோ, கர்த்தருடைய நீதி என்று நம்ம பார்த்தோமோ, அதே போல கர்த்தருடைய வசனம் என்றும் வேதத்துல பழைய ஏற்பாட்டு காலங்கள் முதற்கொண்டே சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அது எப்படி பிரசித்தமாகிறது, அது பலன் கொள்கிறது. அல்லேலூயா. Glory to God. பாருங்க, எரேமியாவின் நிருபத்துல 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ இவர்கள் என்னை பார்த்து, எரேமியா புலம்புகிற போது, அவன் கதறுகிற போது அவன் சொல்கிறான், இவர்கள் என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். அல்லேலூயா. கேட்கிறவர்கள் எப்படிதான் கேட்கிறாங்க? அது இப்பொழுது வரட்டும் என்று கேட்கிறார்கள். எரேமியாவின் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எங்கே என்று கேட்கிறார்கள். அது அவனுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனை அது ரொம்ப வருத்தப்படுத்துது. அல்லேலூயா. எங்கேயா கர்த்தருடைய வார்த்தை? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டு வருகிற போது அதை ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்று ஆதி காலம் முதல் அது சொல்லப்பட்டே வருகிறது. அல்லேலூயா. அதே எரேமியா 18ஆம் அதிகாரம், அதே எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற போது முதல் வசனத்திலேயே அது தொடங்கும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். அல்லேலூயா. பிறந்த நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனம் என்பது ஆதி காலம் முதலே அது அறிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தேவதாசர்களுக்கு உண்டானது, தீர்க்கதரிசிகளுக்கு உண்டானது. அல்லேலூயா. Glory to God. அவர்களுடைய ஆவியிலே அது வெளிப்பட்டது. அவர்கள் ஜனங்களுக்கு அதை பிரசித்திப்படுத்தினார்கள், தெரியப்படுத்தினார்கள், எழுதி காண்பித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்குள்ளே அது உண்டானது. அப்ப கர்த்தருடைய வசனமும் கூட எப்படி கற்பனையின் பொருள், பிரமாணத்தின் நோக்கம், தேவ சித்தத்தின் ரகசியம், கிறிஸ்துவின் சிந்தை, இதை தொடர்ந்து கர்த்தருடைய நீதி, விசுவாசத்தினால ஒரு நீதிமானா எண்ணப்படுகிறது. இப்படியே வருகிற அந்த வரிசையில கர்த்தருடைய வசனத்திற்கும் ஒரு அடுத்த படி காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒவ்வொன்றுக்கும் அடுத்த பரிணாமத்தை அறிந்து கொள்ளும்படி ஒரு டைமென்ஷனல் ரெவலேஷன் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஒரே பகுதியில மனுஷன் இருக்கிற போதுதான் என்ன ஆயிடுவான்? இன்னைக்கு இஸ்ரவேலில ஒரு கூட்ட ஜனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நீதியை ஏற்றுக்கொள்ளுது, தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுது, தேவனுடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுது, தேவனுடைய கற்பனையை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் கற்பனையின் பொருள் அந்த கூட்டத்துக்கு தெரியல. இஸ்ரேல்ல இருக்கு அந்த கூட்டம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரமாணத்தின் நோக்கத்தை அது விளங்கிக் கொள்ளல. அல்லேலூயா. தேவ சித்தத்தின் ரகசியத்தை அது ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சிந்தையை மறுதலிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் கர்த்தருடைய நீதி எப்படி வரும்? விசுவாசத்தினாலே வரும் என்பதை அது ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருடைய வசனம் உண்டு என்று அந்த கூட்டம் சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவானவர், வார்த்தை மனுஷ ரூபமாய் அவர் வந்தார், மாம்சமானார் என்பதை அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. Glory to God. ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்வது ஒரு ஒரு முக்கியமான காரியம்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சத்தியத்தையும் விளங்கிக் கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நின்று போக வேண்டும், அதோடு குறுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அளவில் நிற்கிற போதுதான் என்ன ஆயிடுவாங்க? பவுல் எழுதுகிற போது எழுதுறான் நிருபத்துல, எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் ஊழியக்காரங்களா இருக்காங்க, சுன்னத்துக்காரர்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி? விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளல, கிரியையினாலே வருகிற நீதியை அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவி ஒருவனுக்குள்ளே மாற்றப்படும் என்கிற விசுவாசம் இல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் இல்ல. அப்ப தேவனை அறிந்து கொண்டோம், நாங்களும் தேவனை அறிஞ்சுதான் வச்சிருக்கிறோம், எங்களுக்கும் பைபிள் உண்டு, அப்படி அல்ல. அல்லேலூயா. அதனுடைய இன்னொரு டைமென்ஷனை நமக்கு சுவிசேஷத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய வசனம் என்பது ஆதி காலம் முதலே சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அந்த வசனம் யார்? அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்கிற அளவிலே விசுவாசம் இல்ல. அதை தொடர்ந்து அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே மனுஷ சாயலாய் கடந்து வந்தது, அவரே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா என்கிற அந்த ஒரு நீட்டிப்பு, அந்த அடுத்த ஒரு பிரகாரத்திற்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போய் கற்றுக் கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய அந்த அறிவை அவர் இன்னமும் விரிவாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்து இயேசுவில முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதைதான் நம்ம பார்த்தோம். கற்பனையின் பொருள், சித்தத்தின் ரகசியம் எல்லாமே இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கும் கடைசியா நம்ம இந்த 3 வாரத்தினுடைய அந்த தொகுப்பை முடிக்கிறோம். இதுவும் எப்படிதான் முடிஞ்சிருக்கு? கர்த்தருடைய வசனம் நேரடியாகவே, கர்த்தருடைய வசனம்னு வந்துட்டா அது இயேசுதான். ஆனா பாருங்க, நம்ம கடந்த வாரம் 2 வாரமும் பார்த்துக்கிட்டே வந்த அந்த காரியத்திலையும் ஒரு டைனமிக்ஸ் என்னன்னா, 2 வார்த்தைக்கு இடையில இருக்கிற ஒரு பைண்டிங் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும் ஒரு பைண்டிங் ரெஃபரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது என்ன? முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய நீதி. ஆனால் அந்த நீதிமானாய் நாம் என்னப்படுவதற்கு அவர் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்று நம்ம பார்த்தோம். 2வது வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீதி கிடைக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். வசனம் சொல்லி தருது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்விப்படுகிறதுனாலேயே. விசுவாசம் எப்படி வரும்? வசனத்தை, தேவ வசனத்தை கேள்விப்படுகிறதுனாலேயே வரும். Faith comes by hearing and hearing the word of God. Hallelujah. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளுகிறதுனாலே கர்த்தருடைய நீதி வரும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு, அது ஆவியானவர் ஒவ்வொன்றையும் இணைத்து ஒரு பைண்டிங் ரெஃபரன்ஸோட அல்லேலூயா நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. நான் கற்றுக்கொண்டேன், எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் என்று அல்ல. Hallelujah. Praise the Lord. ஒரு இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன்.
Glory to God. எல்லாம் அடைந்து ஆயிற்று என்று அல்ல, கிறிஸ்துவை நோக்கி நான் இன்னமும் என்னை முன்பாக தள்ளுகிறேன். I press myself towards the goal. Hallelujah, to receive the prize from the Lord. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. தேவனுடைய சித்தமா எனக்கு தெரியுங்க. ஆனா வசனம் சொல்லி தருது சித்தத்தின் ரகசியம் என்ன. கர்த்தருடைய கற்பனை எனக்கு தெரியுங்க. கற்பனையின் பொருள் என்ன. Hallelujah. Glory to God. பிரமாணம், நியாயப்பிரமாணம். Hallelujah. எல்லாம் அதுல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரமாணத்தின் நோக்கம் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். Hallelujah. தேவனுடைய Hallelujah. கிறிஸ்துவின் சிந்தை. Hallelujah. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிற போதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே இருக்கிற போதுதான் Hallelujah. Glory to God. கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியும். Hallelujah. Thank you, Jesus. அதே போலதான் கர்த்தருடைய வசனத்தை கேள்விப்படுகிற போதுதான் விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் கர்த்தருடைய நீதி அருளப்படும். அவன் தான் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதியை தேடுங்கள். உண்மைதான், விசுவாசம் உடையவனுக்கு தான் அந்த நீதி வெளிப்படும். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. Lord, hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஒரு சிறு மந்தையாய் ஒரு மனதோடு கூடி வந்து உடைய வார்த்தைகளில விருப்பம் உள்ளவர்களாய் நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். எங்களுக்குள்ளே கடந்து வந்ததான இந்த சத்திய வசனத்தின் விளக்கங்களும் வியாக்கானங்களும் இந்த நாட்களிலே அப்பா அதிகமாய் அது அபிஷேகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது எங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும்படிக்கு அது எங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட ஒவ்வொரு உம்முடைய பிள்ளையையும் கர்த்தர் பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதிய. Thank you, Lord. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. இதோ கர்த்தருடைய வசனம் அது பலம் கொண்டது என்று பார்த்தோமே, அதுபோல இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே நாங்கள் வசனங்களை ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிற போது அது எங்களுக்குள்ளே பலம் கொண்டு ஹல்லேலூயா நீதிமான்களாய் எங்களை இந்த தேசத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.